அவர் வந்தவர் சொன்னார். என்ன சொன்னாரு? அவர் நாரதர் வேஷம் போட்டால் அவருக்கு நான் சந்தனம் தேய்த்து விட வேண்டும். ஆமா சாமி, ஆமாங்க சொன்னாருங்க. அவர் நாரதர் வேஷம் போட்டால் அவருக்கு நான் மாலையை கட்டி விட வேண்டும். ஆஹா, அதையும் சொன்னாரு. அவர் நாரதர் வேஷம் போட்டால் அவருக்கு நான் வீணையை கட்டி விட வேண்டும். அதுவும் சொன்னாருங்க. அவர் வெளியே தருவ போனா அவர் குண்டிய கழிவிடணும். அதுவும் அவர் தான் சொன்னாரு. இன்னைக்கு குண்டிய கழிவிட சொல்லுவேன், நாளைக்கு பீய திங்க சொல்ல மாட்டேன்னு என்ன நினைச்சே இருக்கு? நீ சின்ன பிள்ளையா இருந்தா உன்னை காலுக்குள்ள கவிட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு கழுவி விடலாம். நீ ஜென்ரிங் ஜவர் வேற இருக்க, எனக்கு கை எட்டணும்ல. வாய்ப்பு இல்ல ராஜா, விட மாட்டேன். இருக்கட்டும், குண்டிய கழிவிட சொன்ன அன்னைக்கு அப்புறம் சோ போட்டு என்ன பிரயோஜனம்? புடி சுதிய கனகத்தில் பாட்டு பாடும், கனகத்தில் பாட்டு பாடும், கனகத்தில் பாட்டு பாடும், கனகத்தில் பாட்டு பாடும். சாமி ஹரையா, சாமி ஹரையா, சாமி ஹரையா, அஞ்சாறு காசுக்கு 7-8 தோசை, 7-8 தோசை, அப்பத்தா சுட்ட தோசை புளிக்குது, அப்பத்தா சுட்ட தோசை புளிக்குது. அத்தையும் மகளும் முத்து கருப்பாய் 10 பணம் தானே பக்கத்துல வாடி வாடி வாடி. அத்தையின் மகளே முத்து கருப்பாய் 10 பணம் தான் பக்கத்துல வாடி வாடி வாடி. இப்ப நீ வெளிய வாடி, உனக்கு சாணி நல்ல போகிறடி. கொல்ல குடிகள விட்டிருக்கும் வெற்றுடைய காளியம்மா, அறந்தாங்கிகள விட்டிருக்கும் வீரமக காளியம்மா, கொன்னையூரிலே விட்டிருக்கும் முத்துமாரியம்மா, காரைக்குடியில விட்டிருக்கும் லலிதா ஜுவலரி மாரியம்மா, மதகு வட்டியில விட்டிருக்கும் எங்கள் பொன்னழகி பொன்னழகி அம்மா 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 அம்மா. பொன்னழகிய சொன்னோன்னா அந்த அம்மாளுக்கு புல்லரிக்குதியா? எப்படி பார்த்தா? இப்படி தட்டுச்சு. ஏய், புல்லு இல்ல, புல்லரிக்குதுன்னா ரோமங்கள் சிலிக்கிறது. குண்டியில காக்கில கறி 1/2 கிலோ எலும்ப வச்சுக்கிட்டு இது வடுத்துற வாடு அந்த ஆண்டவனுக்கு பொறுக்குதில்லை. ஹலோ, வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? நல்லா இருக்கு. வீட்டிலே அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? ஆமா, இப்பதான் மீனாட்சி ஆஸ்பத்திரியில இருந்து டிசார்ஜ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு. வாழ்நாள் முழுக்க அறச்சொல்லா சொல்றதே வேலையா போச்சு உனக்கு. சொல்ல சொல்ல குண்டி குடும்பம் தூக்குது. சரி, ஏன் தெரியுமா? ஏன்னா நியாயம் மேல கடுங்கோவத்துல தான் நான் இருக்கேன். எதுக்கு? அப்புறம் வர்றேன். ஆனாலும் கூட கதையுடைய கரு கெட்டு போயிடக்கூடாது, கதையுடைய சாராம்சம் போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்திற்காகத்தான் வந்தோடனே வாங்க அப்படின்னு. தப்பு மேல தப்பு. சரி, இந்த தப்பு நீ இப்ப உணர்வ, சரி இந்த தப்புக்கு நீ அப்ப பிறகு நீ உணர்வ அப்படின்னு காத்திருந்து எனக்கு ஏமாற்றமே மிச்சம். தப்பு மேல தப்பு, தப்பு மேல தப்பு, மன்னிக்கவே முடியாத தப்பு பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்க. நான் என்னமோ 15-16 பொம்பளை பிள்ளைகள பாலியல் பலாத்காரம் பண்ண மாதிரி தப்பு மேல தப்பு, தப்பு மேல. அதுக்கு வாய்ப்பு இருந்தா கூட அதையும் நீ பண்ணிருப்ப. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதுனால நீ பண்ணாம இருக்க. என்ன தப்பு மேல தப்பு? ஆனா அதை விட மிகப்பெரிய குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறாய். என்ன குற்றம்? அது என்ன ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, என்னன்னு? நறுக்கி இருக்க இடம் கொடுத்தா கிடைக்கு 4 ஊட்டி ஏக்கமானு. ஆமா. சரி, பாவம் ஏதோ கோமாளி வந்து சந்திக்க வந்திருக்க, 4 வார்த்தை பேசலாம்ன்ற முடிவுக்கு நான் வந்தா உன் திமிருக்கு, உன் மண்ட கணத்துக்கு சரி 3 தடவை முட்டை கொஞ்சம் கூட வச்சா உனக்கு தலையில கிருன்னு ஏறிக்கிறமா? என்ன கதையை நடத்த மாட்டியா ஒழுங்கா? என்ன கதையை நான் இப்ப என்ன கெடுத்தேன்? கெடுத்திருக்க. நான் என்னத்தை கெடுத்தேன்? நான் யாரை கெடுத்தேன்? இப்ப வரைக்கும் நீ கதையை கெடுத்தது என்னன்னே தெரியல உனக்கு. நான் கதையை கெடுக்கவே இல்லை. சரி, நிரூபிச்சு காட்டுறேன். சரி, கதையினுடைய சாராம்சத்தின்படி ஒரு கோமாளி காவலுக்கு வந்திருக்க. சரி, ஆளுநர் சோ போட சொன்னா என்ன செய்யணும் நீ? எதுக்கு ஆளுநர் சோ போடணும்? எதுக்கு நான் சோ போடணும்? போடுறதுக்கு பொம்பளை பிள்ளை வந்திருக்கு சோ போடுறதுக்கு. நான் தானே பொம்பளை பிள்ளைய போட்டா நான் எதுக்கு போடணும்? நீ போட மாட்டேன். போட மாட்டேன். சரி, ஆண்கள் உழுது பயிரிடுவது, பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் காப்பது வழக்கம். யாரு காவல் பார்க்கணும்?
பெண்கள். சரி, அப்ப ஆண்களுக்கு என்ன வேலை? உழுது பயிரிடுவது. உழுதாச்சா? உழுதாச்சு. பயிரிட்டாச்சா? இட்டாச்சு. அப்புறம் நீங்க களை புடுங்குற வேலையா உனக்கு? என்ன நீ மயிறு புடுங்க வந்திருக்கியான்னு ஆம்பளைக்கு என்ன வேலை? அதை பார்த்து நீ போக வேண்டியதானயா? எனக்கு சரியா பொம்பளை பிள்ளை இருக்கிறது உனக்கு என்ன வேலை கேக்குறேன்? இந்த வேலையை பார்க்கணும். சரி, அதை கூட விட்டு வந்த உடனே சரி, சபை நாகரிகம் அறிந்து என்னன்னு நீ என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செய்யணும்? வாருங்கள் சுவாமி, ஆ. வணக்கம் ஆ. வாங்கன்னு சொன்னியா? எதுக்கு? எதுக்குயா? எதை கேட்டாலும் எதுக்கு செய்யணும், ஏன் செய்யணும்னு கேக்குறிய? ஏன்னு கேக்குறேன். இதெல்லாம் அடிப்படை அடிப்படை அறிவில் அந்த தற்குறியா நீ? என்ன? சரி, அதை கூட விட்டுறியா? சரி, மன்னிச்சு விட்டுறேன். ஆ. வந்தையில, சரி, பாடினையில, ஆமா, பேசினையில, ஆமா. என்னைய பார்த்தையில, என்னைய பார்த்தோன்னே ஆ. நீ என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்னையா செய்யணும்? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டியிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டும். எரியா என்ன உன்னை ஏய், பார்த்தவனா ஏன் கத்துற? எரியா உன்னை பார்த்தவனா மண்டிட்டு என்ன என்னது? என்னது? ஏய் இரியா, உன் காதுல இப்ப என்ன விழுந்துச்சு? எனக்கு வேற மாதிரில கேட்டுச்சு. என்னன்னு கேட்டுச்சு? என்னமோ மண்டிட்டு என்னமோ சொன்ன. மண்டிக்கிட்டுனா பாதம் மணிந்து ஓ, விருந்தோம்பல். ஓ விருந்தம்பளாக்க. நான் விருந்தோம்பல்னு சொன்னேன். உன் காதுல வேலை தான் நான் பொறுப்பா முடியாது. அது என்ன தெரியல, இந்த சென்ட்ரிங் சவர்ல அடிச்சு இந்த தண்ணி டாங்கில அடிச்சு செதறி என் காதுல வேற மாதிரி கேட்டிருக்கு. விருந்தோம்பல்னு சொன்னேன். ஓ விருந்தம்பல். விருந்தோம்பல்னா என்ன? என்ன? மா, வாழை, பலா, முக்கணியோடு சுவாமி வாருங்கள், வணக்கம், அமருங்கள், உண்ணுங்கள். யாரு சொல்லுவா இதெல்லாம்? நீ சொல்லணும். அடவாயா, அவன் இந்த ரேசரிசி சோத்துக்கு இங்க செத்துக்கு தர்றேன். இவரை வந்த உடனே மா, பலா, வாழை எல்லாத்தையும் பிணைஞ்சு மல்லாக்க படுக்க போட்டு அப்படியே கியா கியான்னு ஊட்ட. திமிரா பேசுறிய? என்னது முரு? நீ பேசு, உன்னை வேணாங்கல. சரி, ஆனா நல்ல பம்ப படம் எடுத்து ஆடுதுன்னு நாக்கலாம் பூச்சி ஆடலாமா? அடேங்கப்பா, தப்பு. சாமி நல்லா அம்பா, நான் நாக்கலாம் பூச்சியா. ஆமா. நல்லா அம்பு படம் எடுக்கும், கழுத்தை இருதுண்டு அறுத்துட்டா செத்துரு. நான் நாக்கலாம் பூச்சியா கூட இருந்துட்டு போறேன். நீ என்ன இந்த இடத்துல எத்தனை துண்டா வேணாலும் பிச்சு போடு, ஒவ்வொரு துண்டுக்கும் ஒவ்வொரு புழுவா உருமாறுவேன். உருவாகு. பாப்பா அப்படி. யார் யாரு விசிலு? நம்ம கோஷ்டி 100 தலைக்கு கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். சம்பளமே அவ்வளவுதானே, நீ என்ன தலைக்கு 100 கொடுக்குற? இருக்கு. இங்க வா, நீ பேசணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. பேசு, ஒரு ராஜபாட்டு போட்டு பேசு, சரி. நியாயம். இல்ல பொம்பளை வேஷம் போடுறீல, ஒரு வள்ளி வேஷம் போட்டு பேசு, நியாயம். போய் ஒரு பப்புனு, ஒரு கோமாளி, ஒரு நான் தெரியாம தான் கேக்குறேன். பப்புனு கேவலமா பேசுறேன். நீ பாக்கும்போது உனக்கு கால்ல ஒட்டின பீ மாதிரி தெரியுதா? டேய், பப்புன்னா பப்புடு தானே. ஆமா. என்ன ராஜபாட்டா நீ? என்ன ராஜ? ஓ வேஷத்துக்கு நீ என்ன செய்யணும் அதை செய்யு. என் வேஷத்துக்கு நான் எப்படி பெரிய ஆளோ அதே மாதிரி உன் எதுல வேஷத்துக்கு நீ பெரிய ஆளு? நீ என்ன வேணாலும் பேசு. எதுக்கு கோமாளி வேஷம் பெரிய ஆளா முதல்ல? நான் நில்லு நினைக்கிறேன், உட்காரணும். அப்படி உன் சட்டம் கிடையாது. டேய் கொல்லங்குடி கருங்கோலை. பேத்து. உனக்கு எனக்கு 450 கிலோமீட்டர்ல இடையில 3-4 ஊரு தான் இடையில. எவ்வளவு திமிரு உனக்கு? சரி, நீ என் என்ன ஊரை வேணா சொல்லியே பேரை சொல்றதுக்கு உனக்கு திமிரு வந்து போச்சா? ஆமா. நீ பேசு, ஆனா உனக்கிட்ட சரிக்கு தான் பேச எனக்கு விருப்பம் இல்ல. சரி. போய் அடுத்த இந்த மேடைக்கு நீ வந்தேனா ராசமாட்டவா அப்ப பேசிக்கிறோம். ஒரு கோமடியில பேச முடியாது. போய் வள்ளிய குடியா. இங்க வாயா. ஒரு நாரத மகரிஷி போற உள்ள கட்டைய போடுற. இன்னமும் 4 வழி சாலையில கட்டைய போட்டுட்டு இன்னும் டெண்டர் முடிஞ்சு காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க. அவளை வருத்தமா தான் ஒரு லாரியில கொண்டு போய் தலைய விடு. நான் எதுக்கு விடணும்? இவ்வளவு வருத்தப்படுறியே, டெண்டர் முடிஞ்சு காசு வாங்குறான்னு. நீ என்ன சரி, என்னை உள்ள போவேன்ற நீ கோமாளிசம் நிக்கிற. வேற என்ன செய்யலாம்ங்கற? உனக்கு இல்ல ஏதாச்சும் ஒண்ணு தெரியுமா? நீ பேசி ராமாயணம் பேசுவோமா, இதுகாம் பேசுவோமா, ஐம்பரு காப்பியம் பேசுவோமா, ஐஞ்சிரு காப்பியம் பேசுவோமா, கீவாளக்கணம் பேசுவோமா, மேவாளக்கணம் பேசுவோமா, காணி பேசுவோமா, மாணி பேசுவோமா, ஏன் நோனி பேசுவோமா? ஏய், பேசுடி. வார்த்தை சரியா பயன்படுத்தணும். வாயை பிடிச்சு கிழிச்சு அப்படி உங்களுக்கு. என்ன வேணாலும் பேசுடி. இங்க பாரு, ராமாயண மகாபாரதம் இதிகாச ஐம்பது காப்பியம் 10 வாய் வார்த்தை பேசலாம். விவரம் பேசணும், படித்திருக்க வேண்டும். யாரு? நீதான். நானும் படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்க? நான் என்ன அவ படிச்சிருக்கேன். ஏய், இவ்வளவு திமிரு ஆகாதுப்பு. சரியா? அதை பண்ணிருக்கேன், இதை பண்ணி விடுவேன். இந்த மதவட்டில குடுக்குற குட்டு வக்க மக்களை வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு உன் வீணையை தூக்கிக்கிட்டு கருங்குளத்துக்கு இதுக்கு நேரம் இந்த போஸ்ட் மரத்துக்கு நேரம் விழுந்து ஓட வைக்கல முடியுமா உன்னால? பாப்ப முடியும். உனக்கிட்ட குடுக்குற குட்டு கூட்டத்துல இருந்து ஒரு கேள்விக்கு ஒன்னால பதில் சொல்ல முடியாது. கூட்டத்துல இருந்து ஒரு அக்கா அரப்ப மோதிரத்தை கழட்டி என் கையில இப்ப போடும். எதுக்கு? என்னத்த பேசி உனக்கு அரப்ப மோதிரத்தை கொடுப்பாங்க? சரி, உன்னண்ட கொடுத்து வீட்டுல போய் கேட்டா வீட்டுல என்ன சொல்லுவாங்க? நாடத்துக்கு போனேன் தொலைஞ்சு வச்சுன்னு புருஷன்ட்ட சொல்லிட்டேன். அதை நீ மைக்க போட்டு வேற சொல்லிக்க. சரி, எப்ப இவ்வளவு திமிர பேசுனீங்க? வாயா, இடத்து பேர் என்னையா? இடத்துக்கு பேரு வேலிமலை. ஒரே கேள்வி, எங்க இதுக்கு நீ சொல்லிவிடு. நீ அப்புறம் நீ ராமாயண மகாபாரதம் அப்புறம் பேசி கிழிக்கலாம். இடத்து பேர் என்ன? வேலிமலை. வேலிமலைக்கு ஏன் தெரியுமா வேலிமலை பேர் வச்சாங்க? தவ முனிவர்கள்லாம் இங்க வந்து யாகம் பண்றதுனால வேலிமலை சாரல் பேர் வந்துச்சு. என்ன நறுக்கு தெரிஞ்ச மாதிரி அடிக்கிற? டப்பு டப்புன்னு தெரிஞ்சவன் டப்பு டப்புன்னு அடிப்பேன், தெரியாதவன் கவுட்டுக்குள்ள தடவிட்டு. சிறப்பு. நீ இது அப்படி பண்ணலையா? வா, அருமையான விளக்கம். முனிவர்கள் வந்து யாகம் என்ற வேள்வியை செய்ததாலே இடத்துக்கு என்ன பேரு? வேலிமலை சாரல். கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. அப்ப நான் கேட்டா சொல்லுவேன். சத்தியமா? சத்தியமா. இடத்து பேர் என்ன? வேலிமலை சாரல். வேலிமலைக்கு ஏன் வேலிமலை பேர் வச்சாங்க? தவ முனிவர்கள்லாம் வந்து இங்க யாகம் பண்றதுனால வேலிமலை சாரல் பேர் வந்துச்சு.
இருந்துச்சு. சிறப்பான விளக்கம். 39 கோடி தேவர்களும் 41 ரிஷிமார்களும் வேற எங்கேயுமா போனாங்க? இல்ல. இங்க வந்தாங்க. இங்க வந்தாங்க. என்ன பண்ணாங்க? யாகம் பண்ணாங்க. யாகத்து மறுபெயர் என்ன? வேள்வி. வேள்வி பண்ணமல வேள்வி மலை. அப்படித்தானே? ஆமா. கேக்குறது ஏன் கடமை? சொல்வது ஏன் கடமை? அப்ப நான் கேட்டா சொல்லுவேன். சொல்லு. ஏன் வேள்வி மலைக்கு வேள்வி மலை என்ற பெயர் வைத்தார்கள்? ஏய், இரியா, அதத்தான் கேட்டுக்கிட்டே இருக்க, சொல்லிக்கிட்டே இருக்கேன். வேலி மலை பேர வச்சாங்க, வேறு மலை அதத்தான் சொல்றேன். 1000 வட்டம் கேட்பேன். அப்படிதான் கிடையாது. சொல்லிட்டாங்கனா அப்படி ஓன் சட்டம் கிடையாதுயா. நான் வச்சதான் சட்டம். அப்படி இல்ல, நான் வச்சதே. இங்க பாரு, நீ 1000 விஷயம் பேச நினை. முதல்ல அடிப்படையை தெரிஞ்சுக்க. என்ன அடிப்படை? அடிப்படை தெரியாம ஆடாது நின்றுக்கிட்டு அடிப்படை என்ன? என்ன? வந்தோடனே தமிழ் தமிழ் அப்படி சொல்லுது, தமிழ் இப்படி சொல்லுது. தமிழர்கள் தமிழ் தமிழ்னு உருகுறியே, ஆமா. அதே தமிழ் வந்தவர்களை எப்படி வரவேற்க சொல்லி இருக்கிறது. எப்படி? உனக்கு இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஆ. காதல வாங்கிக்க. இன்னைக்கு புதுசா கேட்கறப்ப உனக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு இல்ல 10 வருஷம் இந்த கவி இல்ல உள்ள உனக்கு தெரியலன்னா கேளு, உள்ள வந்து கூட இந்த கவியை எழுதி தர்றேன். இது வந்து ரொம்ப அற்புதமான கவி, வந்தவர்களை எப்படி வரவேற்கணும்னு. ஆனா இப்ப சொல்றேன், காதல மட்டும் வாங்கிக்க. எப்படி வரவேற்க வேண்டும்? ஒப்பன மோனது உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா குள் பார்த்தால் உண்மதை அமிர்தமாகும். ஒப்பளவிட வாணனும் முகங்கடு திருவாராகி கப்பிய பசியோடு கடுமசி ஆகும் தானே என்று எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காதல வாங்க சிரிக்கிறடா, அறிவு கிட்டதனமா. கவி சக்கரவர்த்தி கம்பளோட புலவனோனி ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா குள் பார்த்தால் உண்மை அமிர்தமாகும். முப்பழமோடு வாழன் முகங்கெடுத்து ஒரு கிடுவாராயின் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே. தெரியுமா உனக்கு? உன்னை வாழ்த்த மதுர மண்டார வள்ளி கண்டை கொடுத்த கண்ணால் கிளிமொழி வாயினூரால் கண்டோ சக்கரைய கனிகள் அந்த பாகோ அண்டமாம் நிவர் கள்ளம் அமிர்தம் என்ற அழிக்கலாம் எடுக்க பேசு. என்னத்தை கிழிச்சாரு? பேசுடி பேசுடி. கூல் ட்ரிங்க்ஸ் வேணா, தொண்டை கட்டிக்கிறேன். அது சரி, நான் ஏதோ உனக்கு கவி தெரியாது தெரிய வைக்கலாம்னு ஒரு கவியை பாடுனேன். சரி, நீ அந்த கவி திருப்பி நீ பாடுன. ஆமா, உன்னை நான் பாராட்ட வந்தல்ல, சரி. அதோட வாயை மூடி தொலை வேண்டியதானே. என்னையா எதுக்கு நீ இன்னொரு கவி பாடுற? என்னையா நீ கவி பாடிட்டு நான் பாடலைன்னா அந்த அம்மா என்ன நினைக்கும்? என்னதான் நினைப்பாங்க? எடுவட்ட வய நல்லா 2 தடவை கோழிக்கறியும் ஆட்டுக்கறியும் இத திங்கிறது. கோழிக்கறி 2 தடவை, மட்டன் கறி 3 தடவை, முட்டை 3 தடவை. நல்ல முட்டையை பொரிச்சு 4 கரண்டி வச்சேன். எக்ஸ்ட்ரா சனிய முடிச்சவனுக்கு பேச முடியாம வாய பொளந்துகிட்டு நிக்கிறான் பாரு. வெள்ளக்கமா தடிச்சு உன் வாயில அடிச்சா கூட என்ன தப்பு? செருப்ப கழட்டிட்டு பீய தொட்டுக்கிட்டு என் வாயில அடிக்காதா? சரி, அடிச்சா என்ன தப்புன்னு கேக்குறேன். எதுக்கு அடிக்கற? ஏன்னா எதுக்குமே தெரியாது உனக்கு. எதுக்கு 4 தடவை முட்டை? நீ பேசடி, என்ன வேணாலும் பேசடி, பாப்ப முடியும். என்ன பேசவா? பேசடி, நீ பேசடி. நான் பாடுறதுக்கு நீ ஒரு பதில் கவி பாடிட்டா நீ பெரிய ஆள் ஆயிருவியா? சரி, இங்க பாரு, இந்த மத ஒட்டி மேடையில நான் நினைச்சேன்னா 100 கவி பாடுவேன். நான் 150 பாடுவேன். என்னது கவி? பாடு. 300 வர்றேன், 500 வர்றேன். 500 கவி. ஆமா, பாடி 1000 பாடுறேன், 2000 பாடுவேன், 5000 பாடுவேன், 6000 பாடுவேன். வக்க மக்கள 15 நாள் இங்கனே உட்கார்ந்து பச்சை தண்ணி பல்லுல விடாம கீழ போல கத்தி. ஏய், பேச்சுக்கு என்ன வேணா பேசலாம். ஒருவேளை பாட முடியாம இந்த மதபடி மேல நீ தோத்துட்டா என்ன செய்யற? ஓட்ட தோத்துட்டா வக்க மக்கள சத்தியமா சொல்றேன், அம்மன குண்டியா ஓடுறேன். நீ ஓடுவையா? யாரு கண்ணு அவியிறதுன்னு கேக்குறேன். என்ன அவள அகோரமாவா? அவள கொடூரமா இல்லாமையா இருக்கு. எனக்கு நீ தோத்துட்ட. எப்படி ஏரியா அம்மனா குட்டியா ஓடுறீங்க? என்ன இன்னைக்கு ஓட விடாம நான் கருவுல போக மாட்டேன். வா, வெள்ளாடு இருக்காது. ஏரியா நான் சொல்றேன் கேளியா. என்ன உனக்கிட்ட தோத்துட்டா நீ அம்மன குண்டியா ஓட சொல்ற? ஓடு, உன் தலையெழுத்து ஓடு. எனக்கிட்ட நீ தோத்துட்டா. யார்ட்ட? எனக்கிட்ட. நீ எல்லாம் ஒரு ஏண்டா ஏன் தகுதிக்கு நீ உன்னிட்ட நான் தோப்பனா? சின்ன பையலுக்கு தான் பொதுக்குன்னு கத்தி எடுத்து குத்தி போறாங்க. ஓ, எப்ப வேணா இது வேணா நடக்கலாமா? பாப்ப முடி. ஓ, வலிக்க வர்றேன். அப்படி ஒருவேளை உன்னிட்ட கவி பாட முடியாம இந்த போட்டியில நான் தோத்துட்டா, இங்க பாரு, இந்த மத போட்டி மேல இருந்து இந்த கட்டை நான் முடிக்கல. நீ வீட்டுல 5 கட்டை வச்சிருக்க, அத பிடிப்ப. நீ வேஷம் போட கூடாதுன்னு சத்தியம் பண்ணு. ஏய், நான் 15 கட்டோட வச்சிருக்கேன். உனக்கு தேவையா? இந்த அதுக்கு அர்த்தம் என்ன? கட்டையும் முடிக்கல, வேஷமும் போடல. சோத்து கண்ண விடுவ, சோத்துக்கு நான் படிச்சிருக்கேன். நானும் படிச்சிருக்கேன். எம்ஏ. நான் பிஏ. தின்னுக்க. நான் உன்னை வேணாங்களே, போய் அள்ளி தின்னுட்டு வா. நானா என்னையா நீ எம்ஏன்னா நான் பிஏன்றே, நீ பிஏ திங்க சொல்ற? ஓ, பிஏ பட்டதாரியோ நீங்க? ஆமா, நான் முதுகலையப்பா, நான் இளங்கலப்பா. அடிச்சு பாத்துக்கிறோம். இது விருசனே பாப்பா வாயா அருகினை அணிந்திரு மானை முகந்தரை செருவினை சென்னிடை சேனை சுமந்தரை பறிவிடை மிஞ்சர வானை பணதரை திருவினை தந்திரும் திருவிசனே பேச குக்களை பிடித்து கூண்டி நாவில் அடைத்து வைத்து மிக்கதொரு மஞ்சள் பூசி மிகவும் நம்ம செய்தால மக்கூணம் வேறதாகுமோ அதனும் பிணுகு உண்டாகுமோ குக்களை குக்களால் குழந்தண்ணில் பெரிதாக முடிக்க பேசு. சகட சக்கர சமூகம் எய்துள்ளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர மின்மணி யாவரை மிகண்ட சக்கர மேய்ப்பந்த பேசுவோம் பேசு. வானர மனிதனின் அணிந்த தூக்கணன் ஒரு நேரம் சொல்லான்
தாண்டி வீத்திடும் ஞானமும் கல்விக்கு நவீன்ற நூல்களும் ஈனர் குறைத்தான் இடராகும் என்கிற பேச உலகெல்லாம் உணர்ந்து ஓதர் கரியவன் நிலவலாக நீர்மலை வேணியன் அலைகள் சோதிய நம்பள தாடுவான் மனது சிலம்படி வாத்தி வருங்க பேசே சாகரி சொன்னவளை ஒருபடி சாம சொத்த தின்னவளை என் கூட சாகரி சொன்னவளை என் கோமணத்தை அவுத்துக்கிட்டு அம்மனை குண்டியா விட்டுட்டு போனவளை பேச நம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்படுது மின்னஞ்சி நீக்கந்தன் தாள் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க ஆகமமா இன்று அன்னிப்பா தாள் வாழ்க ஏகன் அநேக அடியோடி வாழ்க பேசே நாய் வாழை அளவெடுத்து பெருக்கி திச்சு நட்டமிக்கு எழுத எழுத்தாணி ஆகுமா பேய் வாழ சுடுகாட்ட பெருக்கி தள்ளி வைத்தால வாசஞ்சவருக்கு வீடாகுமா தாய் வார்த்தை கேளாச்சக சண்டிலும் சாண்டிலும் முழுத்தகனம் தவற மாட்டான் இவர் ஈவட்டால் இவனிய மட்டமன் ஏழு பிறப்பை இனத்துவம் படுத்த பிறப்பாடுகள் பேசு பேச்சடி அடைச்சுக்கிற போதியா செத்தாலும் மேடையில நான் கூட ஏதோ எச்ச ஆளா இருப்பேன் ஒட்டு அடியில அடிச்சு வீழ்த்திக்கலாம்னு பார்த்தேன் ஆனா பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி நறுக்கு தெரிச்ச மாதிரி ஒரு கோமாளி இத்தனை கவி பேசுவது என்பது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அதனால உன்னுடைய அறிவை நான் பாராட்டுறேன். நமக்குள்ள சண்டை வேணாம், வா சமாதானம். ஏய் என்னைய பிய திங்க சொல்லிருக்க, அம்மனை குண்டிய கல்வி விட சொல்லிருக்க. நீ நானும் ஒப்பந்தம் என்ன, நீ பெரிய ரஷ்ய பிரதமர், நான் இந்திய பிரதமர், நம்ம ரெண்டும் சேர்ந்து ஒப்பந்தம் போட போறவா? ரொம்ப திமிரு பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு புரியல. பாவமுனி இறக்கப்பட்டு உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன், கொல்லங்குடி காப்பாத்திக்க. ஐயோ ஐயோ சாமி, என்னைய கொல்ல போறாரு. பைபாஸ் ரோட்ல போய் லாரிக்குல தலையா கொடுத்து சாக போறேன். போயா, உயிர் என் மயிருக்கு சம. நீ பேச சரி, நான் கூட போனா போதுன்னு நினைச்சேன். எப்ப நீ இப்படி பாவம்னு இறக்கப்பட்டு நான் நிப்பாட்டினேன். ஏன்னா என்னால நிப்பாட்ட முடியும், உன்னால நிப்பாட்ட முடியாது. ஆமா, நான் 90 வயசு கிழவே நிப்பாட்ட முடியாது. பேசி நிப்பாட்டுவியா? பேசி நான் நிப்பாட்டுவேன். பாயா பல்லாண்டு பல்லாண்டு பல்லா இரத்தாண்டு பல்லாண்டு மணி வேணா உள் சேவடை செய்வதற்காக பேசே. இட்ட முறை என் தலையில் சிமனும் செத்து விட்டான முட்ட முட்ட பஞ்சமே பாரம் அவனுக்குள்ள அஞ்சா நெஞ்சமண்டல பேசு. அம்மன் ஆதிபரால் அடிவருக்கு ஆட்படுத்த விமல பண்ணான் கொண்டு வரி யார் வழி வேங்க வேணா பேசே. வெம்பு வாழ் வாழ் பொய்யே, மேலும் விழுந்த அலுவாள் என்பது பொய்யே, தம்பளம் தின்பாள் என்பது பொய்யே, தன்னுடன் சாகுறேன் என்பது பொய்யே, நஞ்சிலின் கொடிவிலை நம்பி நடுத்தரவட நாயவிட கவலனுக்கு பேசு. பொன்னி மணிக்கு இங்கண்டி சிலமல்லி பொன்னம்ப சின்ன மன்னர் கொண்டு செல்ல சேடிகள் சொல்ல அன்னமன்ன வல்லமன்ன வாமனத்தர் பேசே. வெட்டுண்டு புண்ணில விட்டு விட்டு ஆட்டு மானிடா, வெட்டுண்டு புண்ணில விட்டு விட்டு ஆட்டு மானிடா. நீ விட்ட பிறகு என்ன சுகம் அடைந்தாய்? நீ விட்ட பிறகு வரும் வேதனை அடைந்தாட்டுக்க பேசு. குதிரட்ட குளவரி கூத்தலில் திருந்து விட்டு திரையும் திரைகளில் துணிந்தபோர் புகமானோர் துணினார் அமது மினிமன வாசல் பேசே. கருவாக்கி 2 விரல் மேல இருக்கும் கருவாக்க கண்கலகப்பட்ட திருவாரூர் தேரோடு மீதுகளை செத்து கிடக்கிறான இந்த நீரோடு தாரன் கோலமா மங்கி மீது குலவிய முருகன் தரி மாளிகை தனக்கும் மற்றும் யாவருக்கும் ஓலவாயிட மூர்த்தி இமூர்த்தி என்று பேசே. தீக்கு நான் சுட்டவன் முள்ளார் மாறாத நாவி நான் சுட்டவன் என்று பேசு. நான் தோத்துட்டியே. தோத்துட்டியா? எதுக்கு நான் தெரிச்சு வந்துருச்சு. எதுக்கு நான் தோக்குறேன்? போட்டியிலே தோத்து விட்டாய். எதுக்கு நான் தோக்குறேன்? போட்டி கவிதானே? ஆமா, கவிதானே போட்டி. சரி, எதுக்கு நீ திருக்குறள் பாடுற? எதுக்கு நீ திருக்குறள் தெரியாம இந்த மத ஒட்டி மேடையில கால் எடுத்து வச்ச ஒன் சூங்கால ஒட்டிக்க. சூங்கால ஒடிப்பியா? ஆமா. ஏய், நான் கை தட்டி வேறயா? பேச்சுடி. ஏய், பேச்சுடி. திருக்குறள் தெரியாமல்ல போட்டி கவின்ற காரணத்துக்கு நான் எப்படி வேணாலும் பேசு. திருக்குறள் பேச முடியா? வா, எப்பொருள் யாரவை கேட்பினு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது பேசு. அகரமுதல் எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே உலகென்று பேசு. கசாடர் கற்பவை கச்சவை நிற்க அதற்கு தகன் நான் பேச. செல்வத்தில் செல்வன் செவிச்செல்வன் அச்செல்வன் செல்வத்தில் எல்லாம் தலை என்று பேசு. முகனங்க நட்பது நட்பென்று நெஞ்சத்தை அகனங்க நட்பது நட்பு பேசு. எண்ணி துணிங்க கருமம் துணிந்தபடி எண்ணும் என்பது இலக்கென்று பேசு. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கு எடுக்க கழுத நட்பு பேசு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு பேசு. இல்லைங்க தெரியாத அணங்கி கொச்சம் மனைகின மான பிரதின பேசு. துப்பாக்கி 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 தூவு மலை என்று பேசு. கூடுதல் காமத்திற்கு அதற்கு கூடி மேங்க பிரதின பேசு. யாதல் 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 ஓ தட்டல பேசு. மூதேவி, ஏய், அது அப்படி வராது. யாதனின் யாதன் நீங்கிய நோதல் அதனி எதிரி ஓதல் இல்ல, அதனின் அதனி இளன். ஆமா, இவர் பெரிய நக்கிரே. என் பாட்டுல குற்றம் கண்டுபிடிச்சிட்டேன். தப்பா பாடுறீல? தப்பா பாடுனா ஒரு வரி தப்பா இருந்தா காலையில சம்பளம் கொடுக்கும்போது 100 ரூபாயா புடிச்சுக்கிட்டு மீதி காசை நாய்க்கேர் நெறியா. யாரு 100 ரூபாய் வரிய சொல்ற? உனக்கு 100 ரூபாய் கிடைக்கிறது எப்படி கிடைக்குன்னு பாத்துறேன். வா, கார 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 காவலி காவலி போற 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 பண்ணி. ஏய், பேச்சு பேச்சு. கவி ஏன் கவி தெரிஞ்சு போதுருச்சு. நீ வேற கவி பாடியா? எதுக்கு ஏன் கவிக்குள்ள வர்ற? நீ எனக்கு தெரிஞ்ச கவியை ஏன் நீ பாடுற? மாற 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 கவிசி ராம 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 ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். ஏய், பேச்சு மேன அந்தமே இல்ல. மேக் எடுத்து சூன் நாமமே அதத்தே மேக் எடுத்து சூன் தே வர சூன் சூன். வா, ஓடி 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 உட்கார்ந்து ஜோதி நாடி 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 நாக்க மடி வாடி 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 கண்டார ஓலி எழுவட்ட முண்டை லூசு முட்டா பையரே. அந்த வாடி இல்லடா, மனம் மனம் வாடி மனம் வாடி. அதத்தே நான் வாடி வாடி இல்ல. வாடி 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 வாண்ட வாண்ட மாதர்கள் கோடி 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 என்னது கோடி ஏ பி சி டி இ எஃப் ஜி ஐ ஜே ஓ ஐ பி கே. ஏன்னா அந்தகே இல்லையா? ஏக் எடுத்து பீதே வர படிச்ச திமிரா பாப்பா அப்படி. வா, இப்ப வர்றேன்
பாடு பாவம். விக்கா புக்கா வித்தாவு போய் எக்கான போய் தொக்கான சொல்ல பாடு. இருயா ஒக்காங்க ஒத்தாங்க ஓமான பேசினா மரியாதை கெட்டு போறேன். பேச்சு தெரிஞ்சா பேச்சு. ஏய் ஓமான பேசுறேன். யாரையா பேசுனா அப்படி? நீதான் ஓத்தாங்க ஓமான பேசிருக்கா. ஒட்ட குத்துற பாடுனே. ஒட்ட குத்துற ஓத்தாங்க ஓமான பாடுற சொன்னேன். விக்கா புக்கான் பாடுனல. அதத்தானே நீ வேகமா சொல்லும்போது என் காதுல அப்படியே கேக்குது. இது பிடிக்கல உனக்கு? உனக்கு பிடிச்ச மாதிரி வேற கவி பாடுறேன். அத பாடுறியா? பாடி நாடி தத்தி தா தூதி தாவு தித்த தூதி தத்துதி தூதி. இங்க ஒரு கூதி கிதின்னு பேசினா மரியாதை கெட்டு போற பாத்துக்க. ஏய் மட்ட பண்ணா அது தூதி தூ 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 தூதி. நீ அப்படித்தானே சொல்ற. என்னன்னு? அதான் அது தூதி. அதத்தான் கேக்குறேன். காக்கை காக்கா கூகை கூகை காக்கா காக்கை கோகு கோ காக்கு கோ கொக்கவே போய் வன நடத்தை புலன செலை வைத்து மைய நடத்தவர்க்கு மைய நடத்தவரை மைய கரை உள்வல் திருவண்ண வடது கண்டது அரங்கத்தை வாடி கெடுதோ கண்டை மேது ஆடி தீரோ ஒருவரை மேய்ப்பர் நேபாள் ஆவத கதபள்ளி அரபசுகதோ அண்ணா தானதியதனே தர்த்தபடியா வண்டி கோபத்திற்கு வந்தன் குருவர்கள் ஆசைன மைய எழுதாரை இனமத காவி சிறபாக பாடி பாடி வருது வடா வருது கூடியே சத்திய வரும் பாத்துக்க. மதோட்டி மேடல்ல உன் பேரை எழுதி வச்சு செத்து போயிரும் பாத்துக்க. 7 வருஷம் கட்டுங்காவல் தள்ளுறேன். ஒரு புள்ள ஜாமீன் போட. ஏய் நீ சாகுறனா எங்கட போய் செத்துரு போ. என்ன மயிலுக்கு ஏன் மேல சாகுற? எதுக்கு ஏன் மேல இடிச்சு சாகுற? என்னைய போட்டு சித்திரவதப்படுத்துற. எனக்கு என்ன மயிராதரி சித்திரவதப்படுத்துறனா? ஏய் புராண புயல்னாக இலக்கிய கிட்டினாக வசன மேதைனாக கவி சுடர்னாக நான் சொல்லணும் வந்துட்டா. நீ சொல்லலப்பா. பக்கமே 4 பேரும் சொன்னாங்கல்ல. அந்த ஆளுங்க சொல்லிட்டு போய் உள்ள பொளந்துக்கிட்டு படுத்துருக்காங்க. உனக்கு என்ன தெரியும் என்னைய பத்தி? அவங்க சொன்னதை கூட நான் நம்பல. ஆனா இந்த ஊரே சாட்சி. 5 தடவை கேட்டேன் சோ போடியா போடியான்னு. ஆனா உன் திமிருக்கு உன் மண்டகணத்துக்கு நிவன் சொல்லி நம்ம சோ போறதா அப்படின்னு எவ்வளவு திமிரா உட்காந்துருத. உன்னை விடலாமா? கவி வேணா வா புராணம் பேசுவோம். பிரம்ம புராணம் பத்ம புராணம் பவிஷ்ய புராணம் இங்க வாரி பேசுவா. சிலப்பதிகாரம் மணிமேகலை மணியாவதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி. நீ பேச்ச அப்படியே அங்க வாரி அந்த மலை. ஏய் அது குண்டலகேசி கேட்கல லூசு மணிமகள் எல்லாம் கேட்கல. லூசு முண்டையா? நீ பேச்ச அப்படியே டான்ஸ் மணிமேகலை இல்லையா? சங்க இலக்கியா. நான் சொல்றேன் உனக்கு ஒரு விடு. இங்க வாரி பேச்ச அப்படியே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த விஷயத்தை கேட்டா உன் உள்ளமே கருகு. உனக்கு 4 தடவை முட்டை வச்சப்ப என் உள்ளம் கருகிருச்சு. இத இந்த அப்படி என்ன விஷயம் சொல்லுவ நீ? ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? எனக்கு இளநீ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஏன்டா அறிவு கட்டவனே. நல்ல வெயில் காலம் இப்பதான் 2 நாளா மழை பெய்யுது. இதுவும் உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்படி உன்னுடைய உடலுடைய உஷ்ணத்தை தணிக்கணும்னா இளநியை வெட்டி கொடி. உடலுடைய வெப்பம் தனியா. இளநியை போய் ஆபரேஷன் பண்ற அறிவு கட்டவனே. உள்ள தண்ணி தாடா இருக்க போது. ஏய் எந்த இளநீ? இளநிய வெட்டின நீ அடவாயா. எனக்கு வெதர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க தெரியுமா? ஏங்கி கத்துனா டாக்டர் தையல் பிரியும் சொன்னாரு. அத நீ சோப்படாம உள்ள உட்கார்ந்திருந்தியே அப்ப யோசிக்கணும். வா சங்க இலக்கியம் 10 பாட்டு பேசுவோம். வா திருநாட்டுப்படி உடநாட்டுப்படி சிறுபாராட்டுப்படி பெருமாறாட்டுப்படி கதிரை பாட்டு புள்ளை காட்சி இங்க வாரியா நான் சொல்றேன். லட்சணை குறுந்தொகை ஐங்குறு. இங்க வாரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன? நீ என்னமோ ஜாக்கி சான் புருஷனி மாதிரி சண்டைக்கு கூப்பிட ரெடியா? வா நீ சண்டைக்கு வந்து நின்றுங்க. சரியா? ஏன் ஜோப்படலன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? கேட்டுனா என்ன செஞ்சிருப்ப? போட முடியாது போடான்னு இருப்ப. அதானே அதானே தகுந்த காரணத்தை சொல்லியிருப்பேன். தகுந்த காரணமா? தூக்கு தண்டனை கைதி கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்டுட்டு தான் தூக்குல போடுவேன் என்று நீ கேட்டியா? கேட்டிருந்தா சொல்லியிருப்பல. சோப் போடாததுக்கா? ஆமா. இப்போ ஒண்ணு கிட்டு போகல. நான் 5 தடவை உன்னை சோப் போட சொன்னேன். அதுக்கு இந்த ஊரே சாட்சி. 5 தடவை நான் சோப் போட சொல்லியும் நீ சோப் போடாம இருந்தியே ஏன்? ஒண்ணுக்கு இருக்க போயிட்டு அடிச்சா தெரியும். ஏண்டா ஒண்ணுக்கு இருக்க போற 1.5 மணி நேரமா உனக்கு? ஒண்ணுக்கு இருக்க போறவன் 1 நிமிஷத்துல இருந்து வந்து போட வேண்டியதானே அடுத்த பாட்டுக்கு? ஏன் போடல? ஒண்ணுக்கு இருக்கிறது 1 நிமிஷம் 2 நிமிஷம் எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரியும். அப்ப யாரை ஏமாத்த பாக்குற 1.5 மணி நேரமா இருந்து? எனக்கு நீர் கடுப்பு தெரியுமா? நான் பின்னாடி போய் நிற்கிறேன். 3 சொட்டு வருது. அதுக்கு மேல மூத்திரம் வரல, ஒரு மயிர் வரல. வர்ற மாதிரியே இருக்கு. ஆனா வர மாட்டேங்குது. அங்க இருந்து சத்தம் போட்டா கேக்குமா? சும்மா தேய்ச்சுக்க வேண்டியதானையா? வெந்துராதா? அப்ப இவ்வளவு நேரம் நீர் கடுப்பாக பேசியதற்கு காரணம் நீர் கடுப்பு. திமிரு இல்லையா? இல்ல. மண்டகணம் இல்லையா? இல்ல. ஆணவம் இல்லையா? இல்ல. 4 பேர் அப்படித்தானே சொன்னாங்க. 4 பேர் அப்படித்தான் ஊர் உலகத்துல ஏவி விட்டு போவாங்க. என்னைய நீ ஊமை குத்தா குத்துற. என்னைய அடிச்சதுனால இந்த மத ஒட்டியில உனக்கு கப்பு கொடுப்போம் தருவாங்க. உன்னை ஜெயிச்சு எப்ப இந்த ஊர் முழுக்க உன் மீது அதீத அன்பு வச்சிருக்காங்க. உன்னை அடிச்சா கண்டிப்பா எனக்கு கப்பு இருக்கு. குண்டி கழுவுற கப்பு கூட கிடைக்காதப்பா. என்னடா பொசுக்கு இப்படி சொல்லிவிட்ட? உன்னை ஜெயிச்சு காட்டணும்னு கவிலாம் 1000 கவிக்கு மேல தெரிஞ்சிருந்தேனப்பா. ஆமாப்பா. வாயில்லாத புள்ள புடிச்சுக்கிட்ட நீ மல்லு கட்டி என்னப்பா வந்தன கிரிப்பா நின்றா? நீ கிரிப்பா நின்ற, நானும் கிரிப்பா நின்றேன். 10 கவி நச்சிருபாடு நீ. அந்த 10 கவி மயிர் மட்டும்தான் தெரியும், ஒரு மயிரும் தெரியாது.
முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே நீ? முதவே கேட்டிருந்தா நானும் சுமுகமா வந்திருப்பேன். வந்தனே யாருன்னு நீ கேட்டியா? யாரு நீங்க? சொல்றேன் கேட்டுக்க. அவசியம் பெருசுமா எனக்கா பிரியா விசு சொத்தர பிரியா சூர்யா. அவிச்சாங்களா முறிச்சாங்களா வறுத்தாங்களா இதையா கேட்டாங்க? யாருன்னு கேட்டியே? பேர் என்ன? பேர் சொல்லுமியா. நாரதர். நல்லா இருக்கா? எந்த சலசலப்பு வருதா? ஓ, அமைதியை நிறுத்தி சொன்னாதான் உங்களுக்கு புரியுமா? புரியுது. இந்த ரகசியம் எனக்கு தெரியாம போச்சப்பா. கார்த்திகை மாதம் நாய் அடிச்சுக்கிட்டு சாகும் பாரு, அந்த கதை அன்ன வரையும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கேளு, அமைதியாக பொறுமையாக கூறுகின்றேன். அப்பா பிரம்மா. அம்மா என்ன பண்றாங்க? எங்க அம்மா யாருன்னே கேட்காம என்ன பண்றான்னு கேக்குற? அம்மா யாரு? அப்படி கேளு. என்ன கேட்ட? அம்மா யாரு? வெள்ளை களி உடுத்தி வெள்ளை பிணி மூட்டு வெள்ளை கரியாசரது வச்சிருப்பாள் அரசு. ஏயா ஆரியா வெள்ளை பூண்டை உரிச்சு இஞ்சி நச்சு சுக்குமணி காப்பிய போட்டு டேய், தூங்கு. வெள்ளை பூண்டை உரிக்கலையா? வெள்ளை பனி மூண்டுனா வெண்மை நிறை தாமரையே வெள்ளை நிற சேலை கட்டி இருக்கிறாள்னு அர்த்தம். இந்த பெருமை எல்லாம் கேட்டாங்களாங்க. சரி, சரஸ்வதி கலைவாணி புத்திரன். அவனதானே ஜோலி முடிஞ்சுச்சு. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆசையும் வெறுத்தவன். எந்த ஒரு தீய எண்ணங்களும் எனக்கு கிடையாது. உலகத்திற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறேன். பீடி சிரட்டு பழக்கம் கிடையாது. வெத்தலை பையில பாக்கு போட மாட்டேன். பீர் பிராந்தி அடிக்க மாட்டேன். பொம்பளம்பளை அந்த தீய எண்ணமே கிடையாது. எந்த ஆசையும் இல்ல. உலகத்திற்கு எடுத்துக்காட்டு இப்படித்தான் வாழணும்னு எடுத்துக்காட்டா வாழ்றியா? பீடி சிரட்டு வெத்தலை பையில பாக்கு பீர் பிராந்தி பொம்பளம்பளை எந்த தீய எண்ணமும் கிடையாது. எந்த ஆசையுமே இல்லைன்னா என்ன மயித்துக்கு உயிரோட வாழணும்? நீ பாராட்ட போற, நீ எவ்வளவு கம்பீரமா நிக்கிற, என்ன மயிருக்கு வாழணுமா? இருக்கிற வரையும் தின்னுபிட்டு தொலை வேண்டியதானே. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இப்படிதான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. இப்ப சொன்ன மாதிரி அப்படி நீ வாழ்ந்தேனா நம்ம மதகுபட்டி முக்குல உனக்கு ஒரு செலை வச்சாலும் வைப்பாங்க இல்லையா? ஏற்கனவே உள்ள சிலைக்கு தமிழ்நாட்டுல இடம் இல்லாம தான் மூளைக்கு சிலை இருக்கு அப்படின்றியா? அதுவும் ஏத்துக்கிற விஷயம் தான். சரி, என்ன பண்ற? நிக்கிற அறிவு கிட்டவனே சோறு தான திங்கற, என்ன பேசக்கூடாது? எவ்வளவு திமிராணி பேசுற? காவல் பாக்குறேன். அப்படி சொல்லணும்ல. நிக்கிறேன்ற திமிர காட்டுறியா? இல்ல 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 காட்டு, தப்பு இல்ல. என்னன்னா ஒரு வாரத்துல இந்த மண்டகணம் இருக்கும்ல, படிச்சு திமிரு. ஆமா, பிஏ படிச்சதான் சொன்ன நீ. ஆமா. பிஏல என்ன படிச்ச? தமிழ். உண்மையிலவா? ஆமா. பிஏ தமிழ் எங்க படிச்ச? இதுல. எதுல? ஏய், பொய் சொல்றியா நீ? புத்தூர்ல. புத்தூர்ல மாவு கட்டுதான் போடா. புத்தூர்ல எங்க நீ படிச்ச? ஐயா, புத்தூர்ல இப்ப புதுசா காலேஜ் ஓபன் பண்ணிருக்காங்க. ஏய், பொய் சொல்றியா? நான் எனக்கு நம்புற மாதிரி இல்லையே. வாங்க ரெண்டு பேரும் போய் தாமங்களை முத்துமாரியம்மன் கோயில்ல சத்தியம் பண்ணவா? தீச்சட்டி எடுக்கவா இல்ல சட்டியோட வரவா? சட்டியோட வரியா இல்ல தீச்சட்டியோட வரவா? இப்ப என்ன செய்யணும்? பிஏ படிச்சிருக்கேன். உண்மையிலவா? சர்டிபிகேட் இதுலயே தொங்க. நான் அதை சோதிச்சு பார்த்தாகணும். பிஏ தமிழ் படிச்சிருக்கேன். ஆமா. என்ன காவல் பாக்குற? திணை காவல். திணையில தமிழ்ல ஒரு திணை இருக்கு. ஆமா. என்னன்னு சொல்லி சரியா நாள் மாட்டிக்கிட்டியா? என்ன திணை சொல்லு? உயர்திணை அக்ரிணை. ஏய், பட்டு நடிச்சுட்ட. அட ஏங்க? ஏய், உண்மையில இருக்கியா? அதத்தான் நான் படிச்சுன்னு சொன்னாலும் யாரும் நம்புறாங்கல்ல. ஏய், உண்மையிலே ஆச்சரியமா இருக்கப்பா. ஒரு கோமாளி உயர்திணை அக்ரிணை. உண்மையில யாராச்சும் இந்த மாதிரி சொல்லி பார்த்திருக்கீங்களா? இவ்வளவு உண்மையில இவ்வளவு வினயமா இவ்வளவு விவரமா? மகிழ்ச்சி. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன நிவர்த்தி பண்ணுவியா? திணையில ரெண்டு விதமான திணை இருக்கு. இப்ப நீ காவல் பாக்குறீல, கருந்திணை செந்தனை. தமிழ்ல இருக்குது உயர்திணை அக்ரிணை. இப்ப ரெண்டுமே திணை தான். அதுவும் திணை. என்ன வித்தியாசம்? இது சுழி வித்தியாசம். இரண்டு சுழி போட்டால் அது ஒரு அர்த்தத்தை குறிக்கும். மூன்று சுழி போட்டால் அது மற்றொரு அர்த்தத்தை குறிக்கும். இவ்வளவு விவரமாயா? உண்மையிலே மனசார உன்னை பாராட்டுறேன். சிறப்பு. சரி, ரெண்டு சுழிக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, மூன்று சுழிக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. காவல் நீ தானே பாக்குற? தானே ஓன் தானே தானே? அப்ப நீ சொல்லு, உனக்கு எத்தனை சுழி? இரண்டு சுழியா இல்லை மூணு சுழியா? ஏன்னா மண்டையை சொல்லிற கேட்டிருக்கேன் உன்ட்ட. புரியலையா? போய் தொலை. காதுல வாங்கு. திணை இருக்கா? இரண்டு சொல்லி போட்ட ஒரு அர்த்தம் வருதா? மூணு சொல்லி போட்ட இன்னொரு அர்த்தம் வருதா? காவல் யார் பாக்குறா? திணை யார் தானே? அப்ப நீ சொல்லு, உனக்கு எத்தனை சொல்லி? இரண்டு சொல்லியா மூணு சொல்லியா? சத்தியமா ரெண்டு சுழியும்ல மூணு சுழியும்ல ஒரு சுழிதான். ஏய், பேத்து பேத்து நல்லா யோசிச்சு சொல்லு. ஒரு சுழி கிடையவே கிடையாது. ஒன்னு ரெண்டு சொல்லி இருக்கணும், இல்ல மூணு சொல்லி இருக்கணும். காவல் நீ தானே பாக்குற? எத்தனை சொல்லி? ரெண்டு சொல்லியா மூணு சொல்லியா? தலைமையில சத்தியம் பண்ணி சொல்றேன், எனக்கு ரெண்டு சுழியும்ல மூணு சுழியும்ல ஒரு சுழிதான். எங்க நாளுக்கு ஒரு சொல்லி? ஒரு சுழி இருக்குவாரு. அட தர்த்திரியை முடிச்சவனே, சுழினா மண்டலுக்கு சுழி இல்ல, திணைக்கு சுழி. சுழி சுழி அந்த சுழியா? அது ரெண்டு சுழி. சுழின்னு வாயில வரல. இந்த லட்சணத்தை ஒரு பிஏ தமிழ் படிச்சாராம். நாக்கு வலிக்கல. முகரையில யார் இருக்கா? அடுத்த காவல்ல ஒண்ணுக்கு ரெண்டு பேர் உள்ள இருக்காங்க. நீ என்ன பண்ற? வெளிய இருக்கு. எப்படி போகுது? திரியா போகுது. எனக்கு ரொம்ப அவசியம் தானே உனக்கு திரியா போறது. தார வச்சு அடைச்சுக்க. வெயில்ல இலக்கம் கொடுத்து. காவல் எப்படியா போயிட்டு இருக்கு?
நாவல் சூச்சமா போகுது. சுபிச்சமா போகுதா? ஆமா. ரொம்ப நேரமா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆமா. சோன்னு கேக்குது. எப்படி கேக்குது? சோன்னு. அது கிடுகுல இது பண்ணாதேன் சோன்னு கேட்கான். இது செவரு. என்ன இந்த சத்தத்துல மிகப்பெரிய ஆராய்ச்சி கட்டுரையே பண்ணிருப்ப போல. ஆமா. மூதேவி அந்த இதுல ஆளோட சோன்னு கேட்டுச்சு. ஓ அது என் தங்கை வள்ளி. எத்தனை பேர் இருக்காங்க? அதே ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. அதான் எத்தனை பேர்? ஒருவருக்கு இருவர். இருவர். ஒண்ணு உன் தங்கச்சி. ஆமா. இன்னொன்னு அது ஏன் ஆளு. வாங்களா. முதல்ல நான் யாரை பார்க்கணும்? ஏன் ஆளை பாருங்க. அப்படியா? ம். தங்கச்சி அப்புறம் பார்த்துக்கலாமா? ஆ. சரி அது உன்னுடைய ஆள் ஒன்று இருப்பதா சொன்னீங்க. அந்த பெண்ணை அழைத்து பாருங்கள். ஆசி விளங்கி விட்டு உங்கள் தங்கைக்கு ஆசி விளங்கும். கூட்டியாரீங்களா? அழைத்து. நாராயணா. சாந்தி ஏன் தேட கிடைக்காத என் திரவியமே என் சாந்தி. தம்பி தன்ராசு, அண்ணே, நான் ஒன்று கேட்குறேன் சொல்றியா? கேளுங்க ஒருத்தவங்க அம்மானு கேட்காம கேளு. அது தண்ணியை போட்டால் கேட்பேன். ஏற்கனவே தண்ணி பத்தாம இருக்கா. சரி, சாமி எங்கேருந்து வந்தாரு? சாமி சாமி மேலோத்துல இருந்து வந்தார். மேலோகத்துலேருந்து. ஆமா உப்பர். மேலோகத்தை சுருக்கி சொல்லு. மேலோகத்தை சுருக்கணும்னா மேலுரும்பா. இப்போ நம்மெல்லாம் எங்கே இருக்கோம்? நம்ம எல்லாம் புலவத்துல இருக்கோம். பூலோகத்தை சுருக்கி சொல்லு. பூல். என்ன மொறப்பு? போயா போ போ போயா போயா போ. ஹலோ நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன குறை சொல்லி. நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன குறை சொல்லி போடு தாங்கலையே உசுர. உன்னை பார்க்காம இரண்டு தூங்காது பேசாட்டி என் மனசு தாங்காது. ஓய் நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன குறை சொல்லி போடு தாங்கலையே உசுரே. மார்கழி மாசத்து பூவு இனி மாலையாகுமா? அதுவும் தோளிலேறுமா? ஒரு மங்கள புன்னகை பொங்கிட உனக்கு சுங்கும் நாளிடுவேன். உன் பார்க்க ஊர்வலம் காணிடுவேன். அத்திமரம் பூத்திருச்சி தித்திக்குமோ கேட்டுக்குள்ள. கட்டழக கையில் அள்ளி கட்டிக்கவா மூச்சுக்குள்ள. இனி அமுத மலரு குமுதம் பொழியுகோய் பொய் கொய். நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன குறை சொல்லி போடு தாங்கலையே உசுரி. ஆயிரம் வாசல் இதயம் இதில் ஆசை பிறந்தது. இதுவரை அடங்கி கிடந்தது. ஒரு வாலிப சோலையில் வாசலை தேடி தேடி திரிந்தது. அது உன்னை பாடி அடைந்தது. கட்டி வச்ச நட்சத்திரம் கட்டிக்கவா பத்துத்தரம். கட்டழக கையில் அள்ளி கட்டிக்கவா கட்டிக்கவா. இது சந்தோஷ ஊஞ்சலில் சங்கீதம் அலறுகோய் கொய் கொய். நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன குறை சொல்லி போடு தாங்கலையே உசுர. உன்னை பார்க்காம கண்ணிருந்து தூங்காது பேசாட்டி என் மனசு தாங்காது. ஓய் நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன குறை சொல்லி போடு தாங்கலையே உசுர. நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன குறை சொல்லி போடு தாங்கலையே உசுர. என்ன கூப்பிட்டா? அன்பே ஆருயிரே. நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் மைந்தர் நாரதர் மகாமுனிவர் வந்திருக்கிறாராம். அப்படியா? அழைத்தோரியன் சாமி. எங்கே? சாமி பாருங்கள் சாமி, பாருங்கள் சாமி, பாருங்கள். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிகை விழலாமா? பொம்பளைங்க கட்டுப்பட்டு பலிகை விழலாமா? மடங்கன மடங்காச்சா பொடி நடையா பொறவரே
ஆடி பாடி 23 23 தடவை என்னை வரவேற்கலையே. 32 அதானே 16 பெற்று குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சு. உனக்கு என்ன வருத்தம்? ஏன் இனிமே பெத்தா ஆகாதுன்னு இருக்கா உனக்கு? எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கு உனக்கு பண்ணதுக்கு இந்த பிள்ளைக்கு பிள்ளை பிறகு என்ன சம்பந்தம்? சன்ராசு சம்பந்தம் கிளம்புறா வராங்க. அக்கா போறது 2 வேற போங்க. 4 வேற போனா சீக்கிரம் வாழ்க பல்லாண்டு. 2 வேற அழைத்து வாருங்க வள்ளி ஆசி விளங்குவோம். தங்காய் என் சுச்சு குட்டியே தேங்காயா? என் தேங்காய்லப்பா சட்னி அரைக்கிறதுக்கே இருப்பேன். மண்ணை எடுத்துட்டு போயிடாம உதறிட்டு போங்க. இருக்கஞ்செடியோரம் இறக்கி பிடிச்ச மாமா உருகுன்னைய போல உருகி தவிச்சேனியாமா. நாடின பொழுதுல நான் படத்தா வேறென்ன விழுதுல நான் நடத்தா ஏனோ என் படத்தா நான் நினைச்செடி நான் தவிக்கிறேன். இருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச மாமா. உருகுன்னைய போல உருகி தவிச்சேனியாமா. ஆத்தோர வீடு கட்டி மேடை கட்டி பாட்டெடுத்தி சேத்தோர தாமரைய சேத்தெடுத்து நான் தொடுத்தேன். ஆத்தோர வீடு கட்டி மேடை கட்டி பாட்டெடுத்தி சேத்தோர தாமரைய சேத்தெடுத்து நான் தொடுத்தேன். அப்பப்போ கோயில் கொண்டு யாரை எண்ணி பாடுதுங்க அத்த மகனான் இருக்கேன். யாரை எண்ணி பாடுதுங்க நீ மாமா என்ன கோபம் சொல்ல என்ன பிடிக்கலையா. இருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச மாமே. உருகுன்னைய போல உருகி தவித்தேனே நானே. வானவெளி நூலெடுத்து சேல ஒண்ணு நான் தரவா. வானவரின் தேரெடுத்து வாசல் வழி நான் வரவா. வானவெளி நூலெடுத்து சேல ஒண்ணு நான் தரவா. வானவரின் தேரெடுத்து வாசல் வழி நான் வரவா. அப்பப்போ கோயில் ஒண்ணு யாரை எண்ணி பாடுதுங்க அத்த மகனான் இருக்கேன். யாரை எண்ணி பாடுதுங்க நீ மாமா என்ன கோபம் சொல்ல என்ன பிடிக்கலையா. இருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச மாமா. உருகுன்னைய போல உருகி தவிச்சேனையாமா. நாடென்ன பொழுதென்ன நான் படத்தா வேறென்ன விழுதென்ன நான் நடத்தா ஏனோ என் மனத்தா நான் நினைச்சு நான் தவிக்கிறேன். இருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச மாமா. உருகுன்னைய போல உருகி தவிச்சேனே ஆமா. அண்ணா தங்காய் இந்த அண்ணனோட ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்கும் உண்டு. நீங்களாம் ரொம்ப பெரியவங்க. உங்க ஆசீர்வாதம்லாம் என்னைக்கும் எனக்கு இருக்கணும். பொன்னலைக்கம்மா எங்களுக்காக கத்தி கத்தி தொண்டை காஞ்சி போயிருக்கும் என்று அண்ணே பூக்கார அண்ணன் தானே? ஆமா அண்ணே. அது எது கலந்து வச்சிருக்காருன்னு பாரு. ஆமா 2 கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி ஆளுக்கு ஒவ்வொரு முடக்க பிடிச்சி விட்டு. ஆமா பேசுங்கப்பா. அதுல கூட்டு கலந்து கொடுத்துருக்காராம். இந்த நாயத்தை கெடுக்க நாடத்தை கெடுத்து சொன்னா அதை செக் பண்ண நீங்க இல்ல அன்பு அண்ணன் அவர்களுக்கு அங்கே ஒன்று கொடுத்துருக்கேன். நாங்க 3 பேருக்கு சார் நம்ம 3 பேரும் இது கருப்பு, அவங்க 3 பேரும் சிகப்பு, 4 பேர். போதும்ண்ணே வேணாம்ண்ணே உன் அன்பு இருந்தா போதும்ண்ணே. சரிண்ணே ஆளுக்கு ஒரு இந்த பிள்ளைக்கு ஒன்று ஏதாவது வாங்கி கொடுங்க. மேற்கொண்டு திட்டுங்க, மண்ணை வாரி துத்துனாலும் திட்டுங்க. அண்ணே எதுக்குனே கூப்பிட்ட? நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் மைந்தன் நாரத மகாமுனி வந்திருக்கிறார். அம்மா நாரத மகாமுனிவர் நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. சுவாமி பாத்தீங்களா? ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? அழைத்தோர்கள். நீங்க மட்டும் வாங்கினா போதுமா? சாமி அண்ணே நீங்க 2 பேரும் உள்ள போய் கவலை பாருங்க. சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துறேன். சபிச்சிருவேன். சாபம் கொடுத்துருவேன். நாரத மரிசியை பார்த்துருக்கேன். உன் தங்கை சந்திக்க போறேன். உள்ள போற வரங்க அந்த அறிவே இருக்காது. போய் தொலைப்போ. நீ முதல்ல விலகு. உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல. நீ வாமா இங்க. நான் கேட்க உனக்கு என்னம்மா வர வேணும்? நான் கேட்பேன் ஆனா கோவப்படுவீங்க. அதையும் சிரிச்சுக்கிட்டே தான் கேட்பியா? ஏயா இன்னைக்கு தான் இப்பதான் சமீப காலமா சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது உனக்கு பொறுக்கலையா? சுவாமி என்ன போல் வாழ்க்கை கல்லாக சபியுங்கள். நீ ரொம்ப சோகமாயிரும். ஏன் அப்பெல்லாம் சொல்லாத.
வாழ்நாள் முழுக்க நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அது அதே வரத்தை உனக்கு தர்றேன். சரி கிளம்பு, நீ வா. உனக்கு என்ன வர வேணும்? நல்லா எம்ட இதை குடிக்கணும், போய் குடி. அந்த பிள்ளை சிரிக்கணும்னா நீ அந்த பிள்ளையை இடைஞ்சல் பண்ணாம இரு, அது போதும். சரியா? போயிட்டு வாங்க. வாழ்க பல்லாண்டு. சாமி என்ன பலதூரம் கொட்டதல்ல பேசுனே. நானும் அவனைய கொட்டதெல்லாம் பேசுனேன். நீ கத்தனுக்கு நான் என்ன செய்யறது? கொஞ்சம் உயர்வா. உயர்வானா? உயர்த்தி கலையறது மேலையா? என்ன உயர்த்து, என்ன உயர்த்து சொல்ற? உயர்த்தி பெருமையா பேச. பெருமையா சொல்லணுமா? உண்மையில ஒரு விதத்துல உன்னை பெருமை வருது. ஏன் தெரியுமா? ஒரு மனிதனை அள வைக்கிறது சுலபம், ஆனா அதே மனிதன் சிரிக்க வைக்கிறது பெரிய விஷயம். இத்தனை மக்களா நீ மனம் திறந்து சிரிக்க வச்சிருக்கேன்னா உண்மையிலே பெரிய விஷயம். வாழ்த்து பேசல. வாழ்க பல்லாண்டு. போயிட்டு வாங்க, வள்ளி வாங்க. இன்னும் உயர்வா. இதுக்கு மேல என்ன உயர்வா? உயர்த்தி உண்மையிலே மென்மேலும் உன்னை வாழ்த்த வேண்டும். ஏன்னா நலிந்து வரக்கூடிய இந்த நாடக கலையை கடந்த 42 ஆண்டு காலமாக நீ கட்டி காப்பாத்தி கொண்டிருக்கிறாய் என்று. என்னமோ நான் சங்கத்துல பென்ஷன் வாங்குற மாதிரி இல்லையா சொல்றேன்? சரி, வேற எதுவும் சொல்லிடுவேனா? வாழ்க்கை பண்ண போயிட்டு வாங்க. இன்னும் உயர்த்தி. சரி போங்க, நேரம் ஆயிடுச்சு, போங்க. எதிர்பார்க்கிறேன். சரி போப்பா. இன்னும் அட போயா, இன்னும் போடா வெண்ண போடா. இதை முதவே சொன்னா போக மாட்டாங்களாக்க.